நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றி, நிலா, சூப்பர் வெற்றி. இவ்ளோ நல்லா வயலின் வாசிப்பீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஏங்க இதெல்லாம் போய் யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு கராத்தே பாப்லாம் கூட தெரியும். இதெல்லாம் தெரியும்னு சொல்லி விளம்பரப்படுத்திக்கிறது எனக்கு பிடிக்காது. ஓ, உங்களுக்கு வேற என்ன தெரியும்? ஏங்க ஹை ஜம்ப்ல நான் ஸ்டேட் லெவல் கோல்டு மெடலிஸ்ட்ங்க. அடுத்த மாசம் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ல நான் கலந்துக்கலாம்னு இருக்கேங்க. ஓ அப்படியா? ஏன் தெரியாது? அவருக்கு ஃப்ளைட் கூட தான் ஓட்ட தெரியும். கொஞ்சமா அளந்து ஊத்துறானா என்னம்மா அளக்குறான்? சூப்பர் வெற்றி. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதை தெரிஞ்சுதானே இந்த ஏற்பாடு. எனக்கு கூட மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்க எந்த வயசுல இருந்து வயலின் வாசிக்க ஆரம்பிச்சீங்க? நான் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வயலின் கிளாஸ் போயிட்டேன்னா பாருங்களேன். ஓ, அப்ப நீங்க அரங்கேற்றம் முடிச்சிட்டீங்களா? என்னதுங்க? இல்ல, அந்த வயசுல ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்ப கண்டிப்பா அரங்கேற்றம் முடிச்சிருப்பீங்கல்ல? ஆமா ஆமா முடிச்சிட்டேன். போன செமஸ்டர்ல விழுந்த அரியரே இன்னும் முடிக்கல. பேச்ச பத்தி அவனுக்கு அரங்கேற்ற முடிச்சிட்டானா? முதல்ல வயலின் திக்க எப்படி பிடிக்கும் தெரியுமாடா அவனுக்கு? இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வெற்றி. நினைச்சத சாதிச்சிட்டான்டா பையன். எனக்காக காம்போதி வாசிங்க. என்னது கபோதியா? விளையாடாதீங்க வெற்றி, காம்போதி வாசிங்க. வாசிக்கலாம், ஆனா வாசிச்சு டயர்டா இருக்கு. நாளைக்கு வாசிக்கவா? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ஒரே வாட்டி வாசிங்களேன். ஒரு வாட்டியா? ரெடியா? என்ன ரெடியா? இல்லங்க, நீங்க கேக்குறதுக்கு ரெடியான்னு. ஓ, நான் ரெடி, நீங்க வாசிங்க. நிறுத்துங்க. நிறுத்திட்டேன். ஐயப்பா, காம்போதி வாசிக்க சொன்ன, நீங்க எதுவோ வாசிக்கிறீங்க. காம்போதி வாசிங்க. தோ வாசிக்கிறேன். ம் ரெடியா? ம், மரத்துக்கு பின்னாடி நிக்கிற உங்களை தான் கேக்குறா. ரெடியா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவா? இப்படி எல்லாம் பண்றதுனால தான் உன் மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதை இல்லாமலே போகுது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்மன் மாதிரியா நடந்துக்கிற நீ? நம்ம எந்த பதவியில இருக்கோமோ அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் அந்த பதவிக்கே மரியாதை. இல்லன்னா அந்த பதவியிலேயே இருக்க கூடாது. தலைவர்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா? 4 பேருக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இப்படி ஃப்ராட் வேலை பண்ணக்கூடாது. இல்ல, உன்னை ஏமாத்தணும்லாம் பேசாத. உனக்கு சேகுவார தெரியுமா? அவரெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அவர் இமேஜ் போட்ட 2 டிஷர்ட் என்கிட்ட இருக்கு. இதான் இந்த லெவல்ல தான் இன்னைக்கு பசங்க இருக்காங்க. அவர் எந்த நாட்டு மக்களுக்காக போராடி விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு தெரியுமா உனக்கு? சாப்பிட வச்சிருந்த ஒரு கைப்பிடி அரிசிய பரவ பசியாரணும்னு போட்டாரே பாரதியார். அவரு எனக்கு பிடிக்கும். ஒரு மாநிலத்துக்கே முதல்வரா இருந்தவரு. சாகுறப்ப 3 கதர் சட்டையும் கையிருப்பு கம்பியை வச்சிருந்தாரே காமராஜர். அவரு பிடிக்கும். அவங்கதான் தலைவர்கள். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீ பண்றதெல்லாம் பார்த்தா ரசிப்ப, சிரிப்ப, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணும் வராது. நான் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தானே நீங்க ரசிச்சீங்க. எனக்கு வடிவேல் காமெடி ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு வடிவேல் மாதிரி ஒரு கேரக்டர் பிடிக்குமான்னு கேட்டா நான் கண்டிப்பா பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்குன்னு உன்னை ரசிக்க முடியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இது பார், உன்னை இன்சல்ட் பண்ணுன்றதுக்காக இதை நான் சொல்லல, மாறணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். உன் பதவியை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவோ பண்ணலாம், அத பண்ணி காட்டு. அப்ப நான் இல்ல, என்ன போல 1000 பேர் உன்னை ரசிப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இவ்வளவு தூரம் சொல்ற, நீ வெக்கமா இருக்குன்னு சில்லியா பேசுற. நீ முதல்ல உன்னை சீக்கிரமா மாத்திக்க, அதுதான் உனக்கு நல்லது. நீ இப்படியே முழிச்சிட்டு நிக்காத. நான் கிளம்புறேன். பாய். என்ன மாப்ள, வாங்கிட்டு வந்த வயலினை வச்சு கடைசியில இவனுக்கே ஆர்ஆர் வாசிக்கிற மாதிரி ஆயிருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத மாப்ள, நான் வாசிக்கிறேன்.